சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கோவையில் மாணவியை தனியாக தேர்வெழுத வைத்த விவகாரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், இந்த நிகழ்வு குறித்தும் தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் சொல்லுங்க. மோகன், கடந்த 5ஆம் தேதி அன்று பள்ளி ஒரு ஆண்டு தேர்வு எழுத சென்ற தனியார் பள்ளி மாணவியை அந்த பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் மாணவர்களிடமிருந்து தனியாக பிரித்து தனியாக அமர்த்தி தேர்வு எழுத வைத்திருக்கிறார். குறிப்பாக அந்த பெண் கூப்படைந்திருந்த காரணத்தினால் இந்த தேர்வானது தனியாக எழுத வைத்ததாக குற்றச்சாட்டானது எழுதியிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட கல்வி அலுவலரிடம் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோயம்புத்தூரினுடைய பள்ளி கல்வி அலுவலர்கள் நேரடியாக அந்த தனியார் பள்ளிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவமானது தவறானது உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு தற்காலிக பணி நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகமானது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஊக்குவித்து ஓரிரு நாட்களுக்கு பின் பள்ளி வந்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2007 விதி எண் 17 படி தவறு என்பதால் இந்த தற்காலிக பணி நீக்க நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.